கோவை குக்கரி. இன்றைக்கி வந்து நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஹோட்டலில் போனால் ஆர்டர் பண்ணுற மாதிரி ஒரு ட்ராகன் சிக்கன் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 400 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கிறேன். அது வந்து கொஞ்சம் நீல வாக்கில் போன்லெஸ் சிக்கனு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஹோட்டல்ஸ்லாம் கொஞ்சம் இதை விட சின்னதாக சன்னமாக வெட்டுவாங்க. நான் கொஞ்சம் பெருசாக வெட்டி வச்சுருக்கிறேன். அது கூட இந்துப்பு போட்டிருக்கிறேன். நான் இந்துப்பு 1 ஸ்பூனு, பெப்பர் தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்து எல்லாத்துக்குமே கோட் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு பொறுமையாக கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே கோட்டிங்காக இனியொரு கலவையும் கலந்து வச்சுக்கலாம். நல்லா கலந்து வச்சுட்டேன். இப்போது இனியொரு கப் எடுத்துட்டு அதில் 3 ஸ்பூன் வந்து மைதா மாவு, 2 ஸ்பூன் வந்து கார்ன் மாவு சேர்த்துக்கிறேன். அது கூட பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மேலே கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன். இந்துப்பு சேர்க்குறேன் இந்த கலவைக்கு தேவையான அளவுக்கு. பெப்பர் பவுட்ரு இந்த கலவைக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன். அது கூட ஒரு முட்டை மஞ்சக்கருவோடையே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பீட்ரு வச்சு நல்லா கலந்துட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். நல்லா அந்த மாவு கூட எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரியும் இந்த முட்டை கலவையை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி இப்போ ஊற்ற வேண்டாம். நல்லா கலந்து விட்டுட்டு அளவளவாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இந்தளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. இதுக்கப்புறமா அளவளவாக தண்ணி ஊற்றி கலக்கலாம். இப்போ அளவாக ஊற்றிருக்கிறேன். கலந்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டேன். இந்த மாதிரி தோசை மாவுக்கு கொஞ்சம் கெட்டியாக வர மாதிரி கலந்து நல்லா கலந்துக்கலாம். மசாலாலாம் நல்லா செய்கிற அளவுக்கு நல்லா அடிச்சுட்டு கலந்துக்கோங்க. நம்ம எந்த ஃபுட் கலரும் சேர்த்தலை, ப்ளெயினாக தான் செய்கிறோம். அதனால் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற சிக்கனை உள்ளே சேர்த்து எல்லாமே மாவு வந்து கோட்டாகிற அளவுக்கு நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துன மசாலா அந்த முட்டை எல்லாமே நல்லா க்ரீம் மாதிரி வந்திருக்குது. அது ஃபுல்லாக கோட்டாகிற அளவுக்கு நல்லா பொறுமையாக கலந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கோட்டாகி வர மாதிரி நல்லா கலந்து பொறுமையாக கலந்து எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு கோட்டாகிருக்கணும் எல்லாமே. ஒரு 1/2 hour வச்சுட்டு ஓவர் நைட் கூட வச்சுக்கலாம். நல்லா அதுக்கப்புறம் எப்போ வேணுமோ அப்போ எடுத்து பொரிச்சிக்கலாம். நான் ஒரு பேனில் என்ன குக்கிங் ஆயில் வேணுமோ அந்த நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். மிதமான தீயில் வச்சுக்கோங்க பொரிக்கும்போது. இப்போ ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக எடுத்து போட்டு பொரிச்சிக்கலாம். ஹோட்டலில் வந்து சன்னமாக வெட்டியிருப்பாங்க. நான் கொஞ்சம் விரல் அளவுக்கு வெட்டினதுனால நல்லா பெருசாக வந்திருக்குது சிக்கனு. இந்த மாதிரி பொறுமையாகவே மிதமான தீயிலேயே வேகட்டும். அப்போ தான் நல்லா வேகும் சிக்கனு. இப்போ வெந்துட்டுருக்கிறதுக்குள்ளேயே நம்ம அது கூட சேர்க்க வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இதெல்லாம் பொரிச்சதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்க வேண்டியது முந்திரி பருப்பு, சில்லி சாஸு, பெல் பெப்பரு, ஆனியனு, வரமிளகாய், டொமேட்டோ சாஸு,
எள்ளு, வெள்ளை எள்ளு வறுத்து அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் வச்சுட்டு நான் பொரிச்சு எடுத்துட்டேன். அதில் ஆனியன் போட்டு வரமிளகாய் ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் பெல் பெப்பர் வந்து க்ரீனு, எல்லோ, ரெட்டு 3 ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய ஆனியன் ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுதான் இப்போ சேர்த்துருக்குறோம். நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து 1 ஸ்பூன் சேர்த்துட்டு கூடவே வதக்கிக்கலாம். ஈஸி தான், நம்ம போய் கடையில் வாங்கணுங்கிறது இல்லை, நம்மளே செஞ்சு கொடுக்கலாம் ஆரோக்கியமாக. இப்போ சில்லி சாஸு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இப்போ சோயா சாஸு, டொமேட்டோ சாஸ் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் வந்து டார்க் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் லைட்டாக வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் அந்த கலருக்காக தான் டார்க் நான் சேர்த்துருக்குறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது க்ரீன் பெல் பெப்பர் வந்து க்ரீன் குடமிளகா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ரெட்டு, எல்லோ. இப்போ எல்லா பெல் பெப்பரையும் சேர்த்துட்டேன். அதோடு சேர்த்து நல்லா வதக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் சுகர், அதாவது பவுடர் சுகர் நான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் எப்படி வேணுமோ சேர்த்துக்கலாம். கூட உப்பு, இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்படி வதக்கிட்டு கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு அரை வேக்காடு அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வதங்குற அளவுக்கு ஒரு அரை வேக்காடு. இந்த சமயத்தில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். நல்லா சாட்டே பண்ணுங்கள், நல்லா கலந்துக்கோங்க. இப்போ உப்பெல்லாம் பார்த்துட்டு பத்தலைன்னா கூட நம்ம பொறுமையாக கலந்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மசாலாவில் வந்து நல்லா உள்ளே இறங்கணும். அதனால் மீடியம்லேயே வச்சுட்டு நல்லா பொறுமையாக நல்லா கலந்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சுகர் பத்தலைன்னா கொஞ்சம் சுகர் போட்டால் இந்த மாதிரி நல்லா மினுமினுன்னு வரும். ஹோட்டலில் செய்கிற அதே ஸ்டைலில் தான் இருக்கும். இது கூட வெங்காயத்தாள் இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம் கடைசி இறக்கும்போது. என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கல. இப்போ நல்லா வதக்கிட்டு இறக்கும்போது வெங்காயத்தாளையும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற வெள்ளை எள்ளையும் வச்சு மேலே தூவிட்டு இப்போ பரிமாறலாம். ஹோட்டல் ஸ்டைல்லையே நல்லாயிருக்கும். உங்களுக்கு சுகர் வேணும்னா எனக்கு கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மெல்லமாக கலந்து விட்டு அந்த சாஸ் எல்லாம் நல்லா உள்ளே இறங்கணும். கொஞ்சம் காரமாகவும் கொஞ்சம் இனிப்பாகவும் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போது நம்மளது ரெடி ஆயிடுச்சு. மேலே எள்ளை தூவி பரிமாறிக்கலாம். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.